தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் காணாமல் போன கீழத்தெருவை கண்டுபிடித்து தரக்கோரி யூடியூப் பிரபலமும் நடிகருமான ஜிபி முத்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். இந்த கீழத்தெரு தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதாகவும் உரிய நில அளவீடு செய்து நிலத்தை மீட்டுத்தரக் கோரியும் வலியுறுத்தியுள்ள அவர், நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிப்பேன் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார். ஜிபி முத்துவுக்கு என்னதான் பிரச்சனை? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஜிபி முத்து யார் என்று மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் செத்த பயிலே நாரப்பயிலே என்ற வார்த்தைகளை சொன்னாலே போதுமானது. அந்த அளவுக்கு ஜிபி முத்துவை மக்களிடையே கொண்டு சேர்த்த பெருமை அந்த வார்த்தைகளுக்கு உண்டு. ஒரு லுங்கி சட்டை மட்டும் அணிந்து கொண்டு தன்னை இன்னசென்ட்டாக காட்டிக்கொண்டு தூத்துக்குடி ஸ்லாங்கில் ஜிபி முத்து பேசி பதிவேற்றும் நகைச்சுவை வீடியோக்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. அதிலும் இலை ஏம்ல அப்படி பண்றிய செத்த பயலுவலா நார பயலுவலா என்ற வார்த்தைகளை ஜிபி முத்துவின் வாயால் கூறி கேட்பதில் அவரது ரசிகர்களுக்கு தனி அலாதி பிரியம் என்றே சொல்ல வேண்டும். டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலம் ஜிபி முத்துவுக்கு கிடைத்த பிரபலம் பிக் பாஸ், குக் வித் கோமாளி என சின்னத்திரையை தாண்டி வெள்ளித்திரை வரை அவரது அதீத வளர்ச்சியின் கிராஃப் எகிரியது. அதிலும் துணிவு படத்தில் அஜித்துடன் நடித்ததெல்லாம் உச்சகட்ட மாஸ் ரகம். இதையெல்லாம் தாண்டி நிகழ்ச்சி ஒன்றில் சன்னி லியோனுடன் ஜிபி முத்து போட்ட ஆட்டமெல்லாம் 2K இளைஞர்களின் சாபத்துக்கே ஆளான கதையாக இருந்தது. இந்நிலையில் கிணத்தை காணோம் என போலீசிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் வடிவேலு பாணியில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் காணாமல் போன கீழத்தெருவை கண்டுபிடித்து தர கோரி நடிகர் ஜிபி முத்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். ஜிபி முத்து சுட்டிக்காட்டும் கீழத்தெரு தனி நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய நில அளவீடு செய்து நிலத்தை மீட்டு தர கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவியுடன் வந்து புகார் அளித்த ஜிபி முத்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிப்பேன் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளார். அது மட்டுமின்றி தனது வீடு அமைந்திருக்கும் பகுதியில் உள்ள கோவில் பொதுப்பாதையை ஆக்கிரமித்துள்ளதால் அவ்வழியாக காரில் சென்று வருவதில் பெரும் சிக்கலை சந்திப்பதாகவும் புகாரை முன்வைத்திருக்கிறார் ஜிபி முத்து. அடக்கி கட்டினது கோயில் அதோட ஸ்டாப்பு. கோயிலுக்கு இதுக்கு நம்ம எந்த சம்மந்தமும் பண்ணல. கோயில் அதோட ஸ்டாப்பு. அவங்க எக்ஸ்ட்ரா இதை கொண்டு வராங்க. இது கீழத்தெரு. கீழத்தெருங்கிற இங்கே தெருவை அடைச்சி இங்கே அடைச்சாச்சு. மேலும் இதனை தட்டி கேட்பதால் கோவில் நிர்வாகத்தினர் தனக்கு தீராத இடைஞ்சல்களை கொடுப்பதாகவும் இதனால் சொந்த வீட்டில் நிம்மதி இழந்து தவிப்பதாகவும் கூறும் ஜிபி முத்து இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் அதுவே தன்னை தீக்குளிப்பேன் என கதறும் அளவுக்கு கொண்டு போய் விட்டிருப்பதாகவும் கூறி ஆதாரத்துக்கு ஆவணங்களையும் நீட்டுகிறார். இதுதான் கோயில் சின்னதாக தான் இருக்கு. கோயில் சின்னதாக தான் இருக்கு. அந்த கோயில் இதான் கீழத்தெரு. தெருவுன்னா போது பார்த்தீங்களா, இந்த தெருவை இங்கே அடைச்சாச்சு, இங்கேயே அடைச்சாச்சு. இதான் கீழத்தெருவுங்கிறதே காங்கல என்ன இருக்கு. 1980 பேரூராட்சியே நம்மளுக்கு பஞ்சாயத்தே இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்கு, தெருவுன்ட்டு கொடுத்துருக்கு. இப்போ அந்த தெருவை எங்க? இதனிடையே ஜிபி முத்துவின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்த கோவில் நிர்வாகம் கார் பார்க்கிங் ஷெட் அமைக்க வேண்டும் என்பதற்காக தனது பிரபலத்தை பயன்படுத்தி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தனது பெயருக்கு எழுதி கொடுக்க கோரி ஜிபி முத்து வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு தாங்கள் இணங்க மறுத்ததன் ஆத்திரத்திலேயே வீண்பழி சுமத்துவதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர் கோவில் நிர்வாகத்தினர். மேலும் கடந்த ஓராண்டுக்கு முன்புதான் ஜிபி முத்து அந்த பகுதியில் வீடு வாங்கியதாக குறிப்பிடும் கோவில் நிர்வாகத்தினர் அதே பகுதியில் வசிக்கும் பலருக்கும் ஏற்படாத இடைஞ்சல் ஜிபி முத்துவுக்கு மட்டும் ஏற்படுவதாகவும் கூறினர். இதில் இருதரப்பும் தங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை கூறி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.